அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுகன்யா, டீம் பியிலிருந்து. இன்றைய தலைப்பு இயற்கையை வளங்கள். நான் இன்று எடுத்திருக்கும் தலைப்பு என் வீட்டை சுற்றியுள்ள மரங்கள். இந்த மரத்தின் பெயர் முந்திரி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஆரோக்கியமான கொழுப்புகள் மூலம் ஆற்றலை வழங்குகிறது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இரத்த நாட்களை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுகிறது. ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடியை எடையை நிர்வகிக்க உதவுகிறது. எலும்பு ஆரோக்கியத்தை நன்மையை தருகிறது. முதலிய முந்திரி பழத்தின் நன்மைகள்: இரத்தத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு காலத்தில் தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் தேவையான சத்துக்களை வழங்குகிறது. நன்றி. இரண்டாவது நாம் பார்க்க போவது கொய்யா மரம். கொய்யா மரம் பழங்கள் மற்றும் இலைகள் பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகளை காணப்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் சருமம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உடலில் உள்ள வினைகளை தீர்க்க, கூறுகளை எதிர்த்து போராட உதவுகிறது. சர்க்கரை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இலைகளின் பயன்கள்: வயிற்றுப்போக்கு குணப்படுத்த உதவுகிறது. வயிற்று புண்ணுகளை ஆற்ற உதவுகிறது. சளியை குறைக்க உதவுகிறது. வைரஸ் தொற்றினை தடுக்க உதவுகிறது. இத்தனை உதவுகிற மரத்தின் பெயர் கொய்யா மரம். நன்றி. மூன்றாவது மரம் நாம் பார்க்க போறது பலாமரம். பலாமரம் பழங்கள் தருகிறது. பலாமரத்தில் பழங்கள், சதை மற்றும் விதைகள் இருக்கிறது. மரக்கட்டைகள் இசைக்கருவியாக தயாரிக்க உதவுகிறது. ஆடுகளுக்கு தீவிரமாக பயன்படுத்துகிறது. பலாமரத்தில் மருத்துவ குணங்கள் எவ்வேறும் உள்ளன. இசைக்கருவி தயாரிக்க இதில் மரக்கட்டை பயன்படுத்துகிறது. பலாமரம் விட்டமின்கள், தாதுகள் நிறைந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இரத்த அழுத்தத்தை மேம்படுத்த உதவுகிறது. இயற்கை வளங்கள் என்னும் தலைப்பில் 3 மரங்களை பற்றி நான் உங்களுக்கு ஆராய்ந்து காட்டினேன். இதில் வழிகாட்டியாக இருந்தவர் பாட்டி, அம்மா, அப்பா. இந்த வாய்ப்பினை வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கு என் மனமார்ந்த நன்றி.